நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த ஆல்பத்தை எடுத்து பார்த்தா கூட உன்னையும் என்னையும் தவிர சுத்தி எங்க சொந்த பந்தம் யாருமே இல்ல. போட்டோல மட்டும் இல்ல, என் வாழ்க்கையிலே இல்லாம பண்ணிட்டான். அவ செஞ்ச காரியம்தான். இல்லன்னா அப்பா காலில் விழுந்தாவது சம்மதம் வாங்கி இருக்கலாம். அப்படி நடக்கலன்னா கூட மோசம் போயிட்டோங்கிற உணர்வு இல்லாம இருந்திருக்கும். வாழ்க்கை முழுக்க அவ முகத்தை பார்த்து நான் வாழணுமா? ஒவ்வொரு நிமிஷம் அவ முகத்தை பார்க்கும் போது என்னை ஏமாத்திட்டா, என் அப்பா அம்மாவை எனக்கு இல்லாம பண்ணிட்டானுங்கிற ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். இப்ப எதுக்கு அவளை பத்தி விடு. இல்ல கார்த்திக், அவளை பத்தி நினைக்க வேண்டாம்னு நினைச்சா கூட அவ செஞ்ச துரோகம் என் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. மறுபடியும் எந்த தப்பும் செய்யாத மாதிரி என்கிட்ட பேச முயற்சி பண்றா. எப்படி அவளால எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம முகம் கொடுத்து பேச தைரியம் வருது? அதான் நான் ஸ்ட்ராங்கா ஒரு டோஸ் கொடுத்து அனுப்பிட்டேன்ல. இனிமே இந்த பக்கமே வரமாட்டா. பிரபு கிட்டே இதை பத்தி சொல்லிட்டேன். இனிமே நம்ம பிரச்சனையிலேயே தலையிட மாட்டாங்க. அவளை பத்தி விடு. இனிமே நடக்க வேண்டியதை பார்ப்போம். இப்போ நமக்கு நம்ம ஃபியூச்சர் மட்டும்தான் முக்கியம். எனக்கு என் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் வேணும். அந்த சந்தோஷமான தருணம் இன்னைக்கு எனக்கு கிடைக்கும்னு தெரியல. மறுபடியும் எங்க அப்பா அம்மா கூட நான் எப்போ இருக்க போறேன்னு தெரியல. நம்ம சாந்தி முகூர்த்தத்தை பத்தி வீட்டுல கூப்பிட்டு பேசினாங்க. நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அவங்க இல்லாம எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவங்கள கஷ்டப்படுத்திட்டு இப்ப இப்படி ஒரு விஷயம் வேணுமான்னு என் மனசுக்கு உறுத்தலா பட்டுச்சு. அதான் வேண்டான்னு சொல்லிட்டேன். வீட்டுல ஒருத்தராவது நம்ம மேல இறக்கம் காட்டி ஆதரவு கொடுத்தாங்கன்னா அதோட நிம்மதியே வேற. அதுக்கு நீ இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா எதுவுமே செய்ய முடியாது. ஏதாவது முயற்சி பண்ணணும். என்ன பண்றது? அன்னைக்கு நீதான் பார்த்தல்ல, வாசல்லே நிக்க வச்சு அவமானப்படுத்தினாங்களே. அவங்க அன்னைக்கு அப்படி நடந்துகிட்டதுக்கான காரணம் என்ன தெரியுமா? உங்க அப்பா அவ்வளவு வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. அவரோட நிலைமையை பார்த்து உங்க அம்மாவுக்கும் உன் மேல இன்னும் வெறுப்பு அதிகமாயிருக்கும். அது எல்லா மனைவிக்கும் இருக்கிற ஒண்ணுதான். புருஷனை விட்டு கொடுக்க முடியாம உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டாங்க. நீ எப்படி ஒவ்வொரு நிமிஷமும் இங்க இருந்து அவங்கள நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அதே மாதிரி அவங்களும் உன்னை நினைச்சிட்டு இருப்பாங்க. மெதுவா அவங்க கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணு. உங்க அப்பா சமாதானம் ஆவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனா உங்க அம்மா சமாதானம் ஆவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எதுக்கு வளவளன்னு பேசிக்கிட்டு? சிம்பிள் லாஜிக். அம்மா நாம என்ன தப்பு பண்ணாலும் மன்னிக்கிற மனசு அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. உன்கிட்ட அவங்க கண்டிப்பா பேசுவாங்க, உன்னை மன்னிப்பாங்க. நீ வேணா பாரு. இல்ல, பேச மாட்டாங்க. திரும்பவும் அதனால படுற அவமானத்தால நான் வேதனைப்பட்டு இருக்கணுமா? நீ அவங்களுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் ஏங்கிட்டு இருக்கேங்கிறத தெரியப்படுத்தினாதான் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதுவே உன்னை மன்னிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்போ வீட்டுக்கு போவா? அங்க போனேன்னா மறுபடியும் பிரச்சனை தான். தப்பு பண்ணவங்களை பார்க்கும்போது நாம என்னதான் பேசினாலும் திரும்பவும் அது ஞாபகத்துக்கு வரும். போன்ல பேசு. இல்ல, பேசு. இந்தா பேசுமா. ஹலோ அம்மா. அம்மா, தயவு செஞ்சு போனை வச்சிடாதீங்கம்மா. வைடி போன. அம்மா, எங்களை விட்டு போனதுக்கு அப்புறமாவது நிம்மதியா இருக்க விட மாட்டியா? எதுக்கடி இன்னும் சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்க?
உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? நான் செஞ்ச முறை தப்பா இருக்கலாம், ஆனா நான் தப்பானவ கிடையாதுமா. தப்பானவங்க வயித்துல பொறுக்கவும் இல்ல. நான் நேசிச்சவரை தானே நான் கல்யாணம் பண்ண. முதல்ல உங்களுக்கு தெரியும். வேற வழி இல்லாம நீங்க முடிவு பண்ண கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னேன். உங்ககிட்ட நிறைய பேச வேண்டி இருக்கு. தயவு செஞ்சு நீயாவது என்ன மன்னிச்சு ஏத்துக்கம்மா. இல்லைன்னு என்னால உயிர் வாழ முடியாது. உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும், உங்களை கட்டி பிடிச்சு அழணும் போல தோணுதும்மா. தயவு செஞ்சு கோயிலுக்கு வாங்கம்மா. என்னால வர முடியாது. நீங்க நாளைக்கு காலையில வரீங்க, நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். நான் வரமாட்டேன். யார பார்க்கவும் நான் விரும்பல. தயவு செஞ்சு வாங்கம்மா. என்னால வர முடியாதுடி. உன்னை நாங்க தலை முழுகிட்டோம். ஜோதின்னு ஒருத்தி இருந்தாங்கிறது எங்க யாருக்கும் ஞாபகம் இல்ல. அம்மா, ஐயா சாப்பிட்டு போங்கய்யா. ரேவதி சாப்பிட்டாளா? இன்னும் இல்லைங்கய்யா. வீட்டில் மற்றவங்களாம் சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்கய்யா. ரேவதி யாரும் கூப்பிடலையா? இல்ல கூப்பிடலைங்கய்யா. சாப்பிடலையா? சாப்பிட்டேன். போய் சொல்லாத. இல்ல சாப்பிட்டேன். தெரியும் எனக்கு. வீட்லயே உட்காந்துக்கிட்டு நடந்ததையே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கியா? சரி வா, வெளியே போவோம். இல்ல சும்மா வா, வெளியே போவோம். வீட்லயே இருந்தனா அதையே தேவையில்லாம யோசிச்சுக்கிட்டு இருப்ப. வெளியே எங்கேயாவது போய் சாப்பிடுவோம். இல்ல நான் சாப்பிட்டேன். வெளியே எங்கேயும் போக எனக்கு பிடிக்கல. வருத்தத்திலையும் வேதனையிலையும் சாப்பிடாம எத்தனை நாள் இருப்ப? என்னைக்காவது ஒரு நாள் நீ சாப்பிட்டு தானே ஆகணும். மனசுல இருக்கிற வேதனையில நம்ம உடம்ப நாமளே வருத்திக்க கூடாது. சாப்பிடலைன்னா உடம்பு கெட்டு போயிடும். இந்த பாரு, திரும்ப திரும்ப அதையே நினைச்சு அழுதுகிட்டு இருக்காத. என்ன பிரச்சனை உனக்கு? நீ என்னங்கிறது எனக்கு தெரியும்ல. நான் உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்ல. அப்புறம் எதுக்காக மத்தவங்களை பத்தி கவலை? நான் ஏதாவது உன்னை தப்பா நினைச்சிருந்தாலோ இல்ல தப்பா ஏதாவது பேசிருந்தாலோ தான் நீ வருத்தப்படணும். 1000 தான் இருந்தாலும் மத்தவங்க எல்லாரும் அந்நியன்தான். இந்த பாரு, எனக்கு ஆறுதல் சொல்றதுக்காக நீங்க பேசுறீங்க. ஆனா நாம எல்லாருமே ஒரே குடும்பமா தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்படி நான் அடுத்தவங்க பேசுறதை எடுத்துக்க முடியும்? எல்லாரும் என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அத்தை, இந்த வீட்டுல இருக்க மத்தவங்க, ஜோதி, கார்த்திக் எல்லாரும். ஒரு காலத்துல மொத்த குடும்பமும் என் மேல எவ்வளவு பாசமா எவ்வளவு நேசிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க துடிச்சு போயிடுவாங்க. ஆனா இப்போ எல்லாமே தலைகீழா போச்சு. எல்லாமே என்னால தானே தப்பான எண்ணத்தோட என்னை கெட்டவளாவே நினைக்கிறாங்க. அதான் எனக்கு உறுத்தலாவே இருக்கு. அப்போ உண்மையை சொல்றதுதான் நல்லது. என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லிடு. வேண்டாம். சரி, நீ எதுவுமே கெட்டது நினைச்சு செய்யல. ஆனா மத்தவங்க பார்வையில அது தப்பா தெரியுது. அதுக்கு யாரும் காரணம் கிடையாது, விதி. இந்த பாரு, ரொம்ப சீக்கிரமே
நீ எப்படிப்பட்டவ, உன் மனசு என்னன்னு எல்லாருமே புரிஞ்சுக்கிற ஒரு சந்தர்ப்பம் வரும்னு பாசிட்டிவா நினைச்சுக்கிட்டு மனசை தைரியப்படுத்திக்கிட்டு நடந்ததையும் நினைச்சுக்கிட்டு இருந்தா தேவையில்லாத குழப்பமும் மனவேதனையும் தான் கூடுதலாகும். இல்லைன்னா சொல்லு, எங்கேயாவது ஒரு வாரமோ 10 நாளோ ஒரு சேஞ்சுக்கு வெளியூருக்கு போயிட்டு வரலாம். இல்ல, நான் எங்கேயும் போக விரும்பல. இந்த அறையை விட்டு வெளியில போகிறதுக்கே எனக்கு விருப்பம் இல்ல பிரபு. எல்லாரும் பாக்குற பார்வையே ஏதோ கொலை குற்றவாளி பாக்குற மாதிரி இருக்கு. நான் அப்படி என்ன செஞ்சேன்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? நான் யாருக்கும் எந்த துரோகமா நினைக்கலையே பிரபு. உனக்கு நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற? இந்த ஊர் உலகம் உன்னை பத்தி என்ன தப்பா சொன்னாலும் உன் மனசு என்னன்னு எனக்கு தெரியும். வா போலாம். இல்ல பிரபு, வா. எதுக்கு இவ்வளோ டென்ஷன்? வந்துருவாங்க. இல்ல, எனக்கு நம்பிக்கை இல்ல. வர முடியாதுன்னு போன்லயே சொல்லிட்டாங்க. அவங்க கண்டிப்பா வரமாட்டாங்கன்னு எனக்கு தெளிவா தெரியுது. எக்காரணத்தை கொண்டு வரமாட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா உங்க அம்மா வருவாங்க. பாரு, வந்தா நல்லா இருக்கும். நீயும் என்ன தண்டிச்சிடாத. நிம்மதியா என்னால தூங்க கூட முடியல, சந்தோஷமா இருக்கவும் முடியல. கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருப்பேங்கிற நம்பிக்கையில தான் கட்டிக்கிட்டேன். ஆனா உங்க ஆசீர்வாதம் இல்லைன்னா அது முழுமையாகாதுமா. எப்படிமா என்ன தூக்கி போட முடிஞ்சது? நான் அன்னைக்கு அவ்வளோ வார்த்தை பேசினதே உங்க அப்பாவோட வேதனையை பார்த்து வந்த வார்த்தைகள் தான், என் மனசுல இருந்து வந்த வார்த்தைகள் இல்ல. உன்னை பேசினதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன் தெரியுமா? ஆனா நீ செஞ்சது தப்பு. நீ இப்படி பண்ணும்போது எந்த தாய் தகப்பனா இருந்தாலும் கோவப்படுறது இயல்பு. உன்னோட எதிர்காலத்தை பத்தி நீயே ஒரு கனவு கண்டுட்டு நீயே ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறப்போ, நீ என் வயித்துல வளர ஆரம்பிக்கும் போதே எவ்வளோ கனவு கண்டிருப்போம். உன்னை எப்படியெல்லாம் வளர்க்கணும், எப்படியெல்லாம் படிக்க வைக்கணும், எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், உனக்கு பிறக்க போற குழந்தைய எப்படியெல்லாம் பார்த்துக்கணும், அதுக்கு சொத்து சேர்க்கணும், அப்படி இப்படின்னு எவ்வளோ நினைச்சிருப்போம். அதை பத்தி நானும் உங்க அப்பாவும் எவ்வளவு பேசியிருப்போம். நாங்க பேசின பேச்சு வெறும் பேச்சா போச்சேன்னு தான் எங்க ஆதங்கம்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டி. எங்களுக்கு வேற வழி தெரியல. ஜோதி இல்லைன்னா நான் செத்து போயிருப்பேன். நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணோம். எல்லாரோட சம்மதத்தோடையும் ஆசீர்வாதத்தோடையும் தான் எங்கள் கல்யாணம் நடக்கணும்னு. ஆனால் இப்படி நடந்து போச்சு. எங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, எங்களை சுற்றி நிறைய ஆளுங்க இருக்காங்க. ஆனால் முறைப்படி எதுவும் நடக்கலை. உங்கள் வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வர வேண்டிய சீர்வரிசையோ நலங்கு வைக்கிறதோ எதுவுமே இல்லை. ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்து முடிஞ்சு போச்சு. அது நடந்து முடிஞ்சு போனது. அதை பற்றி பேசினா மறுபடியும் அது திரும்பவும் நடக்க போகிறதில்ல. வாழ்க்கையில் பிறப்பும் மரணமும் எப்படியோ கல்யாணமும் அப்படித்தான்னு நினைக்கிறேன். ஒரு முறை நடந்துருச்சுன்னா திரும்ப நாம் நினச்சாலும் நடத்த முடியாது. நடந்து முடிஞ்சு போச்சு. நாங்கள் செஞ்சது தப்பு தான். ஆனால் எங்களை மன்னிச்சிடுங்க. நல்லா இருப்பா. உன் மேல கோபம் இருந்தது என்னமோ உண்மைதான். ஆனா ஜோதி மேல இவ்வளோ அன்பு வச்சிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க காலம் கடந்து போச்சு. இனிமே எதிர்காலம் உங்களோடது தான். நீங்க சந்தோஷமா இருக்கிறது தான் எங்களுக்கு முக்கியம். இந்த விஷயத்த சண்முகராஜன் அங்கிள்கிட்ட சொல்லி புரிய வச்சிங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அந்த மனுஷன் வேற மாதிரி ஆயிட்டாரு. அடுத்தவங்க சொல்றதை ஏத்துக்கிற மனநிலையில இப்ப அவர் இல்லை. அந்த அளவுக்கு அவர் மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு உங்க குடும்பம்னாலே ஆகாது. அதுல வேற இவ இப்படி பண்ணிட்டா. அவர்கிட்ட எப்படி பேசுனா அவர் சாதாரண நிலைமைக்கு வருவாருன்னு எங்களுக்கு தெரியல. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்லம்மா. நான் செஞ்ச முறை வேணா தப்பா இருக்கலாம். ஆனா இந்த விஷயத்துல பெருசா பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் ரேவதி தான். இன்னைக்கு பெத்த அப்பா அம்மா வெறுத்து ஒதுக்குறதுக்கு காரணம் அந்த ரேவதி தான். அவதான் தாய் தகப்ப கையில வளரலமா. அவளுக்கு தெரியல பாசத்தை பத்தி. அவ எங்களை பழி வாங்கிட்டா. அவ உண்மையான முகம் தெரிஞ்சு போச்சு. அவளுக்கு சமமா நான் அந்த வீட்டுல வாழக்கூடாதுன்னு நினைச்சிருக்கா. அதனாலதான் இப்படி செஞ்சுட்டா. எனக்கும் கார்த்திக்கும் அவ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நம்பிதான் வீட்டுல கல்யாணம் வேலை நடக்கும் போது நான் யார்கிட்டயும் சொல்லாம வெளியிலயும் சொல்லாம கஷ்டப்படும் போது கூட நீ யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு என்னையும் கார்த்திக்கும் நம்ப வச்சா. கடைசி நிமிஷம் வரைக்கும் அரவிந்த் மேடையில உட்கார்ந்தா கூட உன் கழுத்துல தாலி கட்ட போறது கார்த்திக் தான்னு நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டா. அதனாலதாம்மா இப்படி பண்ண வேண்டியதா போயிடுச்சு. இந்த விஷயத்துல நம்ம சங்கீதா அண்ணி எவ்வளவோ தேவலும், நம்ம வீட்டுல எவ்வளவு பிரச்சனை பண்ணிருந்தாலும், ஏன் அவங்களே நமக்கு பிரச்சனையா இருந்தாலும், ஆனா ஏன் விஷயத்துல அந்த கடவுள் என் மேல காட்டின இறக்கமோ தெரியல. அண்ணியை என் விஷயத்துல நல்லவளாக்கிட்டாரு. அவங்க எனக்கு உதவி பண்ணலன்னா எனக்கு இந்த வாழ்க்கையே கிடைச்சிருக்காது. அவங்க சொல்ற வரைக்கும் ரேவதியோட உண்மையான புத்தி எனக்கு தெரியாமலே இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்னா எனக்கு புரிய ஆரம்பிச்சது. நீங்க சின்ன வயசுல அவளை உதாசீனப்படுத்தினதை மனசுல வச்சுக்கிட்டு உங்களை பழி வாங்கறதுக்காக என்னையும் பழி வாங்க துடிச்சிட்டு இருக்கா. என்ன அவளுக்கு சமமா பார்க்க அவளுக்கு விருப்பம் இல்ல. அதனாலதான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. புரிஞ்சுக்கோங்க. இந்த குற்றத்துக்கெல்லாம் பின்னணியா இருந்த ரேவதிய தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறாரு அப்பா. ஆனா நான் விரும்புறவரை கல்யாணம் பண்ணதுல அவருக்கு வேண்டாதவள் ஆயிட்டனா? நான் தப்பானவளா? அப்படியாம என்ன வளர்த்தீங்க? அவதாம்மா காரணம். நம்ம வீட்டுல மட்டும் இல்லம்மா, அந்த வீட்டுல அபிராமி அன்னிக்கிட்டே சொல்லியிருக்கா. கார்த்திக்கும் ஜோதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கா. அவங்களும் ரொம்ப நொந்து போயிருக்காங்க. ரேவதிங்கிற பேர் எடுத்தாலும் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. இப்போவாவது புரிஞ்சுக்கோங்க யாரு என்னன்னு. நானும் அவளை எவ்வளவு நேசிச்சேன்னு உனக்கு தெரியும் இல்லம்மா.
அவளுக்காக நான் எவ்வளவு விட்டு கொடுத்துருக்கேன். நீ அவளை திட்டும் போது கூட நான் அவ பக்கம் நின்று இருக்கேன். எனக்கே துரோகம் பண்ண எப்படிமா அவனுக்கு மனசு வந்துச்சு? ஆனா அவ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான்னு இப்பதான் எனக்கு புரியுது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கம்மா, எங்களை ஏத்துக்கோங்க. அப்பா கிட்ட சொல்லுங்க, அவ என்னன்னு புரிய வைங்க. நாங்க செஞ்ச தப்ப மறந்து எங்களை மன்னிக்க சொல்லுங்கம்மா.